மீது வழக்கு சார் ராசா மீது வழக்கு பதிவு செய்யணும் சார் சொல்லிருந்தீங்க. போலீஸ்க்கு யாரையும் பழி வாங்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்ல. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேல என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தா கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் ஒருமையில பேசியது கிடையாது. அரசியலில் என்கிட்ட போய் பதிவு பண்ணி பொறுமையாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலா அவரையும் காயப்படுத்திருக்கு, விசிக தோழர்களையும் காயப்படுத்திருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவோர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலிருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சரவையில் பதவி எடுத்திருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் நிக்கல. அப்படி நிக்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால அவர் தான் எம்எல்ஏவா 2 பேர் தான் இருக்காங்க. அதுல சீனியாரிட்டி படி அவர் தான் அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைச்சு பெருமைப்படுது. அதனால தனிப்பட்ட காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை திமுகவும் திமுக ஐடிவிங்கும் தவிர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம கடந்த 3 நாட்கள்ல பாக்குறோம். பல்வேறு கொலைகள் நடத்தப்பட்டிருக்கு, ஜாதி ரீதியான படுகொலைகள் தொடர்ந்து இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம பல்வேறு நகரங்களில் இரவு முழுவதும் மின்சாரம் போராட்டங்கள் நடக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அரசு எப்ப கவனம் சொல்லுது? அதாவது எத்தனை நாள் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். துறை சார்ந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சர் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், காலையில 9 மணிக்கே அவர் வந்துடுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட ரிவ்யூங் மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. 50 வருஷ பணிகளை நம்ம எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி சிஎம் டேல நீங்க வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். நீங்க போய் எங்க வேணா கேட்டு பாருங்க. அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்ல சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு. நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரல்ல நீங்க ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஏக்கர்ல டிடிசிபியில போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கும். டாஸ்மார்க்ல ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலா எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்பயுமே ஊழல் நடக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேல பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்ல அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்ல யாருமே எந்த இடத்திலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆற்று மணல் ஏத்தி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க, கரூர்ல எந்த இடத்துலயுமே ஆற்று மணல் ஏத்துறது இல்ல. மைன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கலெக்டர் கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்ல ஊழல் கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில இருக்கும். நீங்க போய் ஒரு லைசன்ஸ் கேட்டீங்கன்னா காசு இருக்கும். இன்னைக்கு காலைல ஒருத்தர் வந்தாரு, சார் லைசன்ஸ் வாங்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீ காசு கேட்கறது இல்லங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டர், அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்க தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிளீன் கவர்மெண்டை, அது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 50 வருஷமா ஒரே சிஸ்டத்துல முன்னாடி போன ஆட்சியில இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாத்தினாங்க. எதுவுமே மாத்தல. இன்னைக்கு 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்ல, முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்க போய் அனலைஸ் பண்ணுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் அனலைஸ் பண்ணுங்க.
அதனால இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கல. அதில் நாங்கள் ஒரு ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லுகிறோம். இதை 50 வருஷத்துல உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கி இருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி, கட்சியும் அந்த வழியில நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில நல்ல ஆபீசர்ஸ் வந்து இப்பதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்க வந்து உங்களுடைய கண் முன்னாடி பாப்பீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.